Hello friends, welcome to Daily Vlog channel. இது வந்து ஒரு சண்டே சமையல் தான். மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சண்டே அன்றைக்கி மார்னிங்கே எழுந்திரிச்சு அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முதல்ல சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுட்டேன். நாங்கள் குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குண்டா வச்சு அதில் தான் சாப்பாடு வைப்போம். அதுக்கப்புறம் வடிச்சிருவோம். ஸோ வடித்து தான் சாப்பிட்றது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக பிரியாணி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ கிட்ட மட்டனில் தான் நம்ம இன்றைக்கி சுக்கா பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் வந்து ஃபுல்லாக மட்டனையும் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். எப்போவுமே மட்டன் வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சிருவேன். ஏன்னா வந்து அந்த மட்டனில் அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும், கருவேப்பிலையோட ஸ்மெல்லு. அந்த மட்டன் நீங்கள் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சுக்கா இந்த மாதிரி கிரேவி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வேக வைக்கிறதுனால மட்டன் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா கலரி விடணும். அதாவது ரொம்ப கலர் மாறக்கூடாது. இப்போ அந்த மட்டன் பிங்கிஷாக இருக்கிறது வந்து நல்லா ஒரு ஒயிட்டிஷாக மாறும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எப்போ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் கொஞ்சமாக எனக்கு பிரியாணி கண்டிப்பாக நான் செய்வேன். ஏன்னா வந்து மட்டன் பிரியாணி வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் அதோடய வீடியோஸ் இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் மட்டனில் பிரியாணி பண்ணிட்டேன். ஒரு 4 பீஸ் மட்டன் இருந்தால் கூட எனக்கு வந்து அது பிரியாணி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அது போக கொஞ்சம் பீஸ் இருக்கிறது வந்து சுக்கா இல்லாட்டி வந்து தண்ணி குழம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி நம்ம பண்ணுவோம். இந்த சுக்கா வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரெட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா அதில் வந்து கல்லுப்பும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அந்த மணத்துக்காக தான் நான் அதை போடுறேன். ஸோ அந்த ஸ்மெல் வந்து ரா ஸ்மெல் போயிடும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து வேக வைக்கிறதுனால. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே சுக்கா தான் செய்ய போகிறீங்க, இல்லை குழம்பு தான் செய்ய போகிறீங்கன்னா இதில் மஞ்சப்பொடியும் சேர்த்து நீங்கள் வந்து குக்கரில் விசில் விட்டுறலாம். நான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறதுனால இதில் மஞ்சத்தூள் சேர்க்கலை. ஏன்னா பிரியாணி கலர் அப்படியே மாறிடும், அதனால் மஞ்சத்தூள் சேர்க்கலை. இல்லாட்டி நீங்கள் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அந்த தண்ணி வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப வந்து சுக்கா பண்ணுறப்போ அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன ஆடுங்கிறதுனால அவ்வளோ விசில் போதும். ரொம்ப பெரிய ஆடு அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 5 to 6 விசில் தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு, அவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு ஆல்ரெடி. இதுக்கு அடுத்து நம்ம சுக்கா செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு மண் சட்டியில் தான் சுக்கா செய்ய போகிறேன். எடுத்தோடனே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுக்கா செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இந்த சுக்கா செய்கிறப்ப சின்ன வெங்காயம் கண்டிப்பாக வேணுங்க. அதனால் நீங்கள் இது சின்ன வெங்காயத்துலேயே செய்யுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப பொடியாக அரிய தேவையில்லை, 1-2 அரிஞ்சு சேர்த்திங்கனாலே போதும். அதில் வந்து 2 பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/2 தக்காளி, ஏன்னா நம்ம கொஞ்சமான தான் செய்ய போகிறோம் குவான்டிட்டி, அதனால் 1/2 தக்காளி. நீங்கள் செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து தக்காளியோட ரேஷியோ மாறும். ரொம்ப புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. சுக்கா வந்து நல்லா காரமாக திக்காக அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து தக்காளி ஒரு சின்ன பீஸ் தான் நான் போடுறேன். அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி ஒரு எப்படி சொல்கிறது, கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். நான் 1/2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். சிக்கன் விட பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான மீட். அதில் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட ஸ்மெல்லுக்காகவே நம்ம வந்து நல்ல வரமிளகாத்தூளும் மல்லித்தூள் வந்து நல்ல பெரிய ஒரு டேபிள் ஸ்பூனும், இது அதிகமாக பெப்பர் தான் நான் சேர்க்குறேன். அதனால் வரமிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். பெப்பர் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா. ஸோ இந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு
நம்ம அந்த மட்டன் வந்து தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் சேர்ந்து அந்த மசாலாவும் அந்த மட்டனும் நல்லா குக் ஆகணும். இதை வந்து ட்ரையாக குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுக்கா ரெடி. கடைசியாக மல்லித்தலை தூவி கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெயும் அப்படியே மேலே ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு டைம் வந்து சுக்கா ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் டிஷ் இதுவாக தான் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.